நம்ம ஊர் கீரை, நம்ம ஊர் துளசி, கோதுமை இது எல்லாமே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க பாருங்கள். ஸோ மொத்தம் இங்கே வந்து 27 வகையான அந்த அழியும் நிலையில் இருக்கிற மூலிகைகளை வந்துட்டு பராமரிக்கிற பணிகளை மேற்கொள்கிறாங்க. அழியும் விளிம்பில் உள்ள இந்த மூலிகை மருந்துகளை அவற்றின் இந்த விதை வளர்ப்பது பற்றிய ஒரு ஆய்வாகல இந்த விதைகளின் எண்ணிக்கை கணக்கிடுகிறாங்க. அதுவும் அழியக்கூடிய வகையில் இருக்க மூலிகைகளுக்காக தனியாக ஒரு ரிசர்ச் சென்டர் அமைச்சு அந்த ரிசர்ச் சென்டரில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே வந்து நல்ல விதைகளை வந்து தரம் பிரிக்கிறாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இது இப்படி பார்த்து இப்படி கண்ணால் இப்படி பார்த்து அந்த வந்து நல்ல விதைகளை வந்து இப்படி தரம் பிரித்து ஓரமாக வைக்கிறாங்க. ஸோ முதல் பணி இங்கே தான் நடக்குது. இந்த விதைகள்லாம் இயற்கையான சூழ்நிலையில் வளர்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, சீக்கிரமாக வந்து அது செத்துருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஆய்வகத்திலேயே அவங்க வளர்க்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணுறாங்க. தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸையும். ஃபஸ்ட்டு ஒரு கெமிக்கல் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கெமிக்கலில் இருக்கிற விதையை வந்து ஒரு 3 பாக்ஸில் போடுறாங்க. அப்புறம் இன்னொரு கெமிக்கலில் ஊற வச்சுருக்க அந்த விதைகள் வந்து இன்னொரு பாக்ஸில் போடுறாங்க. ஸோ இதன் மூலமாக எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது எந்த உரம் யூஸ் பண்ணும்போது அந்த விதை வந்து நல்லா வளருது அப்படிங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 18 மூலிகைகளை வந்து இப்போ வளர்த்துட்ருக்காங்களாம். அந்த விதைகளை வந்துட்டு நல்ல விதைகளை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதா இருக்கட்டும், அது வந்து இங்கேயே வளர்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. இவங்க கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து விதை சேமிக்கும் அறை. அப்படி ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் விதைகள் எல்லாத்தையும் வந்து ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்கங்கிற மாதிரியும் சளிப்பும் இல்லையா நம்ம அது போன்ற சளிக்கிற படமும் இங்கே நடக்குது. விதையோட எடை, அந்த எடையை பார்த்து விட்டு அதற்கு பிறகு வந்து ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் எதையாவது பயன்படுத்தி அதை வந்து அந்த விதையில் போட்டு அதை வளர்க்குறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. 2லேருந்து 3 மணி நேரம் அதை ஊற வைக்கிறாங்க. இது ஊற வைக்கப்பட்ட விதை. ஆக்சுவலி ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 50 விதை அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதில் போடுறாங்க. சீசாங்கில் இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, பாரம்பரிய மருத்துவமனைன்னு. பட் இது எதுவும் ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கே. இங்குள்ள இந்த ஆய்வகத்தில் இந்த மூலிகை மருந்துகள் குறிப்பாக அந்த அழியும் விளிம்பில் உள்ள இந்த மூலிகை மருந்துகளை அவற்றின் இந்த விதை வளர்ப்பது பற்றிய ஒரு ஆய்வகத்தில் பின்பக்கத்தில் இந்த மருத்துவர் இப்பொழுது இந்த விதைகளின் எண்ணிக்கை கணக்கிடுகிறாங்க. வந்து பாதுகாத்து அதை வந்து இங்கேயே வந்து வளர்க்குறாங்க. வளர்த்து வந்து வெளியில் வந்து இயற்கை முறையில் வந்து நட்டு வைக்கிறாங்க. அதானே இங்கே நடக்குது. இப்போ இங்கே என்னென்ன விதைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து நான் இங்கே பார்த்தப்ப வந்து நம்ம ஊர் கீரை, நம்ம ஊர் துளசி, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கோதுமை, இது எல்லாமே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவங்க வந்து இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஏற்கனவே நம்ம சைனீஸ் மெடிசன் பார்த்தோம், அங்கேயும் வந்து மூலிகைகள் பற்றி பேசும்போது இந்தியா வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், உங்களோட மூலிகைகள் அங்கே எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தா இங்கேயும் வந்துட்டு திபெத்லேயும் வந்து அது போல் சீசாங்லேயும் அதே போன்ற விஷயத்தை தான் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சீசாங்குடைய பாரம்பரிய மருத்துவமும் சைனாவின் பாரம்பரிய மருத்துவமும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்குமா? நிச்சயம் ஒற்றுமை இருக்கும். உதாரணமாக சித்தா மருத்துவத்தில் நிறையா இந்த மூலிகை மருந்துகள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பாரம்பரிய என்ன மருந்து மற்றும் இந்த பாரம்பரிய சீன மருந்துகள் அவற்றின் இந்த பயன் குறிப்பிட்ட அளவில் நோயாளிகளுக்கு இந்த சிகிச்சை அளிக்கும் நினைக்கிறேன். ஓகே.